வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். சரிங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சர்க்குலர் வந்து நேற்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்க, சர்க்குலர் பாருங்க. 3/8/2026 அன்னைக்கு வந்து சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. கைண்ட் அட்டென்ஷன் டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் who had already applied for admission to MBBS BDS courses for the academic year 26-27 under the persons with benchmark disability quota. சரிங்களா? டிசபிலிட்டி கோட்டாவில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் இதை வந்து சர்க்குலர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆர் ரெக்வஸ்டட் டு கெட் தர் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். சரிங்களா? நீங்கள் வந்து பிடபிள்யூடி என்னது பர்சன்ஸ் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க வாங்கியிருக்கணும். வாங்கின சர்டிஃபிகேட் வந்து என்ன சொல்றாங்கன்னா வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஸோ எங்கெங்க இருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 62 வகையான இது சொல்லியிருக்காங்க. 62 இடத்துல நீங்க வாங்கலாம்னா அதுல வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து எங்கெங்க தராங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர், அதுவும் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மதுரை, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். ஸோ இந்த 4 இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ்லி கால்ட் அஸ் ரீஜனல் மெடிக்கல் போர்டு அண்ட் டெசிக்னேட்டட் டிசபிலிட்டி சென்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சொல்றாங்க. இந்த 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா they are requested to upload the certificate in the following portal from 4th August 2026 to 8th August. 4ஆம் தேதியிலிருந்து 4/8/2026 இருந்து 8/8/2026க்குள்ள என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு வெப்சைட் போர்ட்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ட்டல்ல அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த போர்ட்டல் எப்படி போறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். tnmedicalselection.net அப்படின்னு சொல்லி கொடுத்து ப்ரௌசர்ல என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பேஜ்ல பாருங்க யூஜி அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா யூஜி இந்த பிஜி கோர்ஸ் யூஜி கோர்ஸ் அலைடு ஹெல்த்னு இருக்கும். அதுல யூஜி அப்படிங்கிறதுல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாரு, பிடபிள்யூடி போர்ட்டல் அப்லோட் த பிடபிள்யூடி சர்டிபிகேட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு லிங்க். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா? நீங்க அந்த பிடபிள்யூடி சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்றதுக்குண்டான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளை பண்றதுக்கு என்ன லாகின் ஐடியோ அல்லது இமெயில் ஐடி இல்லைன்னா அப்ளிகேஷன் நம்பர், ஸோ இதை கொடுத்து கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன் பிரகாரம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் அவங்க என்ன ஃபார்மேட்டை சொல்லியிருக்காங்களோ, ஜேபிஜியா பிடிஎஃப்ஆ என்ன ஃபார்மேட்டை சொல்லியிருக்காங்க, எவ்வளோ சைஸில் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணுங்க, அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற அந்த டீட்டெயில். சரிங்களா? ஸோ இதில் ஓகே, இதில் இந்த சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.